ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படிங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு ப்ரீடிங் கேஜ் அடிச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் பெட்டியில். அந்த ப்ரீடிங் கேஜ் தான் இப்போ நம்ம கேஜில் வச்சு அதில் தான் நம்ம வந்து புறாக்களை ப்ரீடிங் வந்து விட போகிறோம். அதுக்கான செட்டப் வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க என்னென்ன செட்டப் வந்து ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம ப்ரீடிங் கேஜ். இந்த கேஜ் நம்ம எப்படிலாம் அடிச்சோன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் லாங் வீடியோவும் இருக்குது, ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எல்லாருமே. இந்த வீடியோ தான் இந்த கேஜ் தான் ப்ரீடிங் கேஜ். இதில் வந்து நம்ம ட்ரே செட்டப் கூட வச்சுருக்கோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணும்னா ஃப்ரெண்ட்ஸ் காமிக்க. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு வந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நம்ம இது எப்படி அடித்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்தோன்ட்டு. இப்போ வாங்க இந்த 2 பலகையை மட்டும் நம்ம முன்னால் போட்டு வச்சுருவோம். முன்னால் அப்படியே பலகை கிடக்கு, அது கூட போட்டு வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்குங்க, ப்ரோ நீங்கள் ஆப்பிள் பெட்டி உங்கள்கிட்ட மொத்தம் எத்தனை தான் ப்ரோ இருக்குன்ட்டு. அது எனக்கே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கிடைக்கிற ஆப்பிள் பெட்டி எல்லாத்தையும் நான் எடுத்து தான் வச்சுருக்கேன். எனக்கே தெரியாது. நான் ஒரு நாள் எண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எண்ணி பார்த்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரீடிங் கேஜுக்கு தேவையானது வந்து என்னதுன்னா, இந்த ட்ரேயில் வந்து போடாது தேவை. அந்த ட்ரேயில் வந்து மெயினாக போடுறது வந்து மரத்தூள் போடணும். இப்போதைக்கு மரத்தூள் நம்மள்ட்ட இல்லை, அதனால் புல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் புல்லை வந்து காய வச்சு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. நம்ம கோழி கூண்டில் தான் இது கடைஞ்சி அதை சேர்த்து இப்போ முயலுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம், நம்ம கோழிக்கு யூஸ் பண்ணோம். இப்போ வந்து இதுக்கு புறா குத்திக்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா பவுல் தேவை. ஒரு பவுல் வந்து முட்டை விட்டு சிக்கு பறிக்கிறதுக்கு, அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அம்மா டப்பா வந்து 2 தேவை. அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் குச்சி வந்து போட்டால் தான், ஸ்டிக்ஸ் வந்து போட்டால் தான் இங்கே வந்து எடுத்து கூட கட்டும். அதுக்கு கொஞ்சம் ஸ்டிக்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்ற புறாங்களுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு பக்காவாக. இந்த ஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு தொடப்பத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். ஈக்கமாருன்னு சொல்லுவாங்க. புது ஈக்கமாரு வாங்கினீங்கன்னா அதில் முனையில் வந்து இலம் இதாக இருக்கும். அது நீங்கள் வெட்டி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இவ்வளோ ஒரு ஈக்கமார் எடுத்தால் ஒரு ஈக்கமார்லேருந்து நீங்கள் வெட்டினாலும் இவ்வளோ கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு புறம் 2 ஜோடிக்கு நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம மண் அது போக கொஞ்சம் வந்து ஸ்டிக்ஸ் வந்து போடணும். இதுவே ஒரு 2 பேருக்கு நம்ம போட்டுக்கலாம். அது போக நம்ம வேப்ப மரம் ஸ்டிக்ஸ் அது மாதிரி ஏதாவது போட்டோன்னா கூட போதும், அழகாக போதும் இது. இப்போ இதில் நம்ம எந்த நாரும் வைக்க போகிறதில்ல, இதில் வேறு ஸ்டிக்ஸை மட்டும் தான் போட போகிறோம். உள்ள ட்ரேயில் வைக்க போகிறது வந்து இந்த புல். அவ்வளோதான். அம்மா தண்ணி வைக்கணும் டப்பாவில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, வேலை முடிஞ்சது. இதோட நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேஜை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகணும். கேஜை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி கேஜை வந்து படுக்க போட்டு இந்த புல் வந்து ஃபுல்லாக ட்ரே ஃபுல்லாக வச்சுருவோம். வச்சு விட்டுட்டு நம்ம உள்ளே கொண்டு போய் வைப்போம். உள்ளே வச்சுட்டு நம்மளோட எந்த பேரை வந்து ப்ரீடிங் போடலான்னு பார்ப்போம். நிறைய பேர் போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் இது போட்டே ஆகணுமா ப்ரோ, இது போடாமல் வைக்கலாம்லான்னு கேட்டிருந்தீங்க. அது அப்படி வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது அசிங்கமாயிரும். கீழே மரத்தில் போட்டே ஆகணுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. போடாமல் வச்சா அசிங்கமாயிரும் ட்ரே. அதனால் கன்ஃபார்ம் போட்டு தான் ஆகணும். நானே அதுக்கு தான் புல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இப்போதைக்கு கூட போட்டு விடலாமான்னு பார்த்தேன். இப்போதைக்கு கூட போட்டால் கூட நமக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா கட்டை ஃபுல்லாக ரொம்ப போயிடும். நம்ம கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கு, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். வாங்க 1 by 1 நம்ம வந்து மேலே வந்து நார் போட ஆரம்பிப்போம். ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட். நம்ம ஃபுல்லாக இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ வந்து அப்படியே உள்ள ட்ரே வந்து உள்ளே தள்ளிடுவோம். இது போட்டதுக்கப்புறமா கூட கொஞ்சம் இடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். எது போய் இடிக்குதுன்னு தெரில, ஏதோ ஒன்று இடிக்குது, இதாகலாம் தெரில. மரத்தூள்லாம் பிரச்சனை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், இதுங்கும் போது நம்ம கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். உள்ள தள்ளியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டோரை திறந்து உள்பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உள்பக்கம் பாருங்கள், எல்லாம் சுருட்டி கொண்டு வந்துட்டு வெளியே. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எடுத்து வைக்கணும். வச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம உள்ளே ஃபுல்லாக வச்சாச்சு, பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு பக்காவாக. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. இதை ஒன்றும் செய்யணும், இதை அப்படியே திருப்பி கொண்டு வந்து கோழிக்குள்ளே போட்டுருவோம். இப்போதைக்கு இதை அந்த கூண்டை அப்படியே அலங்காமல் குலுங்காமல் தூக்கிட்டு போய் நம்ம மெயின் கேஜுக்குள்ளே வச்சுருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புறா எல்லாத்தையும் அடித்து பற்றியாச்சு. இந்த பேர் தான் இந்த தடவை ப்ரீடிங் போட போகிறோம். நம்ம கரணப்புறா பேர் தான். வாங்க போடுவோம். அதுக்கு முன்னாடி டோரை போட்டுக்கிட்டோம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கை வளர ஆரம்பிச்சிட்டு, ரெக்கை உரிய விட்டுருந்தேன், ரெக்கை வளர ஆரம்பிச்சிட்டு, அதனால் டோரை புட்டிடுவோம், இல்லைனா வெளியே போயிடுவானுங்க. டோரை புட்டியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பெட்டியை தூக்கி அதோட இடத்துல வச்சுருவோம். அதுக்குன்னு ஒதுக்கிற இடத்துல அதை கரெக்டாக வச்சுட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு செட் ஆகும். இல்லைனா நமக்கு எரிச்சலாக ஆக்கி விட்டுரும் இது. பக்காவாக செட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம பக்கா செட்டப்பு தான், அவ்வளோ இது யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. செம்மையாக செட் பண்ணிட்டோம். கீழே ட்ரே கிரே வச்செல்லாம் செம்மையாக செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேர் எடுத்து ப்ரீடிங் போடுறது தான் வேலை. 1 by 1 பிடிச்சி உள்ளே விடுவோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேர் உள்ளே போட்டாச்சு. டோரை பூட்டிகிட்டு போயிட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். என்ன நிற்க மாட்டேங்குது திடீர்னு? என்னாச்சுன்னு தெரியல. நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டோர் லாக் ஆகாமல் இருந்துச்சு, லாக் ஆகிட்டு. இப்போ நம்ம இந்த மெயின் டோரை திறந்து விட்டுக்கலாம். ஏன்னா அந்த கூண்ட டோர் பூட்டி விட்டோம். இதை திறந்து விட்டாச்சு. போயிட்டு முதல்ல அந்த பவுலை எடுத்துகிட்டு வந்துடுவோம். பவுலில் ஸ்டிக்கையும் போட்டுருவோம் சேர்த்து. அதுங்களாம் எப்படி கட்டுறோமோ கட்டிக்கிட்டோம். நம்ம சும்மா இப்படி பரத்தி மட்டும் விடுவோம். இதை இப்போதைக்கு இங்கே வச்சுட்டு நம்ம போயிட்டு தண்ணி டப்பா எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து. ஆல்ரெடி போட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். இது என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது, அதனால் இதில் போட்டு வச்சுருவோம். போட்டாச்சு. இது போதும் அதுங்களுக்கு. அம்மா தண்ணி டப்பாவும் பிடிக்கணும். தண்ணி எடுத்தாச்சு. வாங்க போவோம். புறங்கள்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. 1-2 தான் நிற்கி, 2 தான் நிற்கிது. மீதி எல்லாம் கீழே சாப்பிட போயிட்டுன்னு நினைக்கேன். சரி, நம்ம அம்மா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுங்களுக்கு வச்சு முடிச்சிடுவோம் ப்ரீடிங் பேரை. இதையும் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம பவுலும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம அந்த லாக்கிங் சிஸ்டத்தை அன்லாக் பண்ணிட்டு உள்ள பவுலை ஒன் சைடாக வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். அதுங்களுக்கு இந்த சைடு விரட்டி விடணும். வெட்டி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஒரு வாரமாக ஒட்டி வச்சுருவோம். வச்சாச்சு. அதுக்கப்புறமா முன்னால் ஒன் சைடில் இறைய மாட்டி விட்டுருவோம். லாக் ஆகுதான்னு தெரியலையே. இறை லாக் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். முன்னால் தண்ணி தான் லாக் ஆகணும். அதில் ஒரே ஒரு குச்சி கிடக்கு, அதையும் உள்ள தட்டி விட்டுருவோம். தட்டி விட்டாச்சு. இதையும் கரெக்டாக லாக் பண்ணணும். லாக் ஆகிட்டுன்னா நினைக்கிறேன். இந்த சைடு லாக் ஆச்சுன்னு தெரில. இந்த சைடு லாக் ஆகிட்டு அந்த சைடு லாக் ஆக மாட்டேங்க. ஏங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டெப் தள்ளியே வச்சிரும். வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிற்கிது. ஏன் அம்மா அந்த ஸ்டெப்பில் நிற்க மாட்டேங்குன்னு தெரில எனக்கு. அதில் போய் இடிக்குது போல் இதோட கார்னரு. இன்னும் ஒரு ஸ்டெப் இறக்கி வேணால் மாட்டிடும். அதான் நல்லது. கீழே வெயிட்டு கம்பி ஏறாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இறக்க மாட்டுறது. இறக்கி மாட்டினா இதோட கட்டை, இதுக்கு கீழே ஒரு கட்டை இருக்குது, அது அதில் தட்டுது போல். அதை ஒரு ஸ்டெப் மேலே ஏற்றியே மாட்டி விட்டுருவோம். இதையும் மாட்டியாச்சு. இப்போ போயிட்டு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போயிட்டு தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். இதுலேயே ஒரு பேர், இந்த பேர் மட்டும் முட்டை விட்டு கொஞ்சம் பிடிச்சதுன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ஒரு கேஜ் அடித்ததுக்கான ப்ரோஜனம் எனக்கு தெரியும். வாங்க இதில் தண்ணியை மட்டும் ஊற்றிடும். தண்ணி எப்போவுமே இது மாதிரி கேஜில் உள்ளே வச்சுக்கிட்டு ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே கட்டையெல்லாம் பட்டுச்சுன்னா ஒன்றுத்துக்கலாமாயிரும். அதனால் எப்போ வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி தான் வைக்கணும். தண்ணியை அளவுக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன்னா அதுங்க திடீர்னு இதில் தட்டிக்கிட்டி விட்டுருச்சுன்னா இதாகிடும். ஆனால் கொஞ்சம் அளவு குறைச்சிருவோம். போதும். ஒரு நாளைக்கு 2 தடவை கூட வச்சுக்கலாம். அதுக்குன்னு ஃபுல்லாக ஒரே நாளைக்கு ஃபுல்லாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம சிந்தி விட்டுருச்சுங்கன்னா போச்சு. அதனால் தண்ணி ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் பாட்டமோட அது கொஞ்சம் நிற்கும். கூட அவ்வளோ வெயிட்டாக இருக்க, தண்ணி வெயிட்டாக இருக்கும். பிடிச்சி இழுத்துடக்கூடாது எதையும். இல்லை கட்டை ஆணி விட்டுருச்சு லேசாக. நம்ம அப்போது இந்த புல் வைக்கும் போதே நம்ம பிடிச்சி இழுத்துட்டோம். ஆணி மட்டும் விட்டுருச்சு. அது அப்புறமா கூட நம்ம ஆணி அடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ மீதெல்லாம் பக்காவாக செட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். உள்ள பேருமே நல்லா செட் ஆகிட்டு
இப்போ நம்ம மூடி விட்டுட்டு போயிடுவோம். மூடி விட்டு வெளியே போயிட்டு இந்த லுக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தண்ணி கப் எடுத்துக்கிடுவோம். தண்ணி கப் அங்கே வச்சுட்டு வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இஷ்டம் இப்போ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து நம்ம இப்படியே வைக்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா ஹைட்டு நல்லா தூக்கிடுவோம். கிட்டத்தட்ட இந்த தூரத்துக்கு இந்த ஹைட்டுக்கு வந்து தூக்கியிருப்போம். நான் கை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கட்டை ஹைட்டுக்கு அந்த கட்டைக்கு மேலே தான் அந்த குண்டுங்க இருக்கும். அந்த ரெண்டு குண்டு இதில் ஒரு மேலே ஒரு குண்டு கீழே ஒரு குண்டு வரும். மொத்தம் 8 குண்டு, 4 8 குண்டு வரும். ஒரு கூண்டுக்கு வரையாமல் 8 கட்டை யூஸ் ஆகுது. அதனால் 8 குண்டு தேவைப்படும். மற்ற எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து வைக்கணும். இதுக்கு ஒரு சின்ன ஃப்ரேம் மட்டும் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூண்டுங்களை வைக்கிறதுக்கு. ஏன்னா இதில் இருந்து இது வரையும் ஒரு ஃப்ரேம் மாதிரி அடித்து அந்த ஃப்ரேமில் இந்த கூண்டை தூக்கிக்கணும். ஏன்னா கீழே வந்து மரத்தூள் போட்டு காடை இல்லைனா கலர் கோழி குஞ்சுலேருந்து வளர்க்கலான் இருக்கேன். அதனால் இதை தூக்கி அந்த ஃப்ரேம் மேலே வச்சுட்டு கீழே அதுங்களை விட்டு வளர்க்கணும். எந்த பிஸ்னஸ் வந்து லாபமாக இருக்குன்னு பார்க்கணும். லாபம் எது இருக்குமோ, காடையா கலர் கோழி குஞ்சா இல்லைனா லக்காங்கோழியா, எது வந்து நல்லா ஸ்பீடாக க்ரோத் இருக்கும், நமக்கு அது நல்லபடியாக ஒரு 200 300 500 1000 லாபம் எது வருதோ அந்த பேர்டை வந்து போட்டு வளர்க்கணுன்னு இருக்கேன். அதனால் இதை வந்து இப்போது ஃப்ரேம் அடித்து மேலே தூக்கி வச்சுருவேன். மேலே தூக்கி வச்சுனா நமக்கு வந்து இப்படி இருக்காது, கொஞ்சம் விசிபிலிட்டியாக இருக்குங்க. இந்த கேமராவில் பார்த்தா உள்ளே நிற்கிற பேர் தெரிய மாட்டேங்கி. அதுனா கொஞ்சம் தெரியும். இப்போ நல்லா கூவ ஆரம்பிச்சிட்டு சவுண்டு கேட்கதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அது கேளுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு கிளியராக தெரியுது. உள்ள ஆண் வந்து பவுலில் உட்காந்துருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அதோ உட்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பவுலில் உட்காந்துட்டு ஃபீமேலை கூப்பிடுது. கன்ஃபார்ம் வந்து இன்னும் ஒரு 15 டேஸ்க்குள்ளே கன்ஃபார்ம் எக் வச்சுருவானுங்கன்னு நினைக்கிறேன். வெஸ்டானுங்க தான் செம்மையாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு லென்த்து வந்து ஒரு 2 அடி கொடுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் லென்த்து 2 அடி வேணான்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா 2 அடி கொடுத்தேன்னா ஃப்ரேமில் இருக்க லென்த்தும் நான் 2 அடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வேண்டாம், இதே கரெக்டாக இருக்கும். ஏன்னா கீழே ஒரு கட்டை இருக்குது. அந்த கட்டையோட பேஸில் தான் மேலே இருக்க ஃப்ரேம் வந்து வரணும். ஃப்ரேம் கட்டைக்குள்ளே போயிட்டு இந்த கூண்டுங்க வெளியே வந்துட்டுனா கூண்டு அப்படியே மேலே 2 கூண்டு வைப்போமா, கூண்டோட வீட்டு முன்னால் விடவும் பொத்துன்னு 2 கூண்டு சரிஞ்சிக்கணும்னா உடஞ்சிரும் கட்டைங்க. அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த 21 வச்சிட்டோம். கரெக்டாக 21 இருக்கும்போது ஃப்ரேமும் கீழே இருக்கும். அந்த ஃப்ரேமுக்கு மேலே அந்த கூண்டுங்க இருக்கும்போது ஃப்ரேமில் வெயிட் விடும். ஃப்ரேமோட வெயிட் இந்த கூண்டு கீழே அந்த கட்டைங்களில் விடும்போது பக்காவாக நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். முன்னால் அந்த ப்ளேவுட்டு கட்டைங்க அது மாதிரி தான் நிற்கும். இதுங்களும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கும். நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்காதுங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால் இப்போ இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூண்டு அடித்து ப்ரீடிங் பேர் செட் பண்ணிக்க வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அந்த ப்ரீடிங் பேர் வந்து ஓவர் அடி தான். இவங்க இன்னும் அடித்து நான் பார்க்கல. அடிக்கிற வீடியோ உங்களுக்கு வந்து இருந்தால் வீட்டில் இருக்கும்போது அடித்ததுன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.